ஸ்ரீ ஐயப்ப பாகவதம் 6ஆம் அத்தியாயம். காட்டின் முனிவரான மணிகண்டன் என்ற இளைஞர்களின் பொழுதுபோக்குகளின் கதையை கூறிக்கொண்டிருந்த போது வானுலக பிரம்மதேவரின் பாதங்களை தன் இதயத்தில் பதித்த சௌனக முனிவர் மகிழ்ச்சி அடைந்தார். அழகான தங்க மணிக்கூத்தன் வடிவில் வந்த அந்த முனிவர் மீண்டும் அவரது கதைகளை கேட்க விரும்பினார். முனிவர்கள் கல்வி. குழந்தை பருவத்திற்கு பின்னர் க்ஷத்திரியரான அரசர் ஒரு ராஜாவாக இருந்தார் நந்தனார். மேலும் அவர் ஒரு க்ஷத்திரியருக்கு தகுதியான நல்ல செயல்களை செய்தார். மேலும் அவரது அந்தஸ்தின் அடிப்படையில் த்விஜர்களை விட உயர்ந்தவராக இருந்தார். உன்னியம் மணிகண்டன் உன்னி என்ற பெரிய முனிவர் அவரை சிறந்த ஆசிரியரான குலாச்சாரிய வந்தியான சிறந்த ஆசிரியரின் முன்னிலையில் காண்பிப்பதன் மூலம் அறிவை பெற்றார். தேவர்களும் தெய்வங்களும் கற்பிக்க ஊர்விக்கு வரும் அதிர்ஷ்டம் அவருக்கு கிடைத்தது. மேலும் அவர் நல்லவர்களுக்கு எல்லாவற்றையும் அர்ப்பணித்து அவர்களை வணங்கினார். என் உலகமே போதி, கருணை உள்ளவரே, ஒரு அறிஞரை தனது சீடராக பெற்ற கற்றறிந்த குரு. அவரிடம் இப்போது அவர் ஒரு சிறிய மாணவன் அல்ல, அவர் உலகின் சிறந்த ஆசிரியர். இருப்பினும் அவரது மிகுந்த தகுதியின் காரணமாகவே ஒரு மனிதனின் வடிவத்தில் பிறந்த பங்கஜாக்ஷனை அவரது சீடராக பெற்றார். நானும் என் பிறப்பின் அனைத்து வெற்றிகளையும் அடைந்துள்ளேன் என்று கூறினார். ஆசிரியரை இப்படித்தான் சிந்தித்து ஒவ்வொரு நாடும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவருக்கு எல்லாவற்றையும் கற்பிக்க அமர்ந்தார். சத்யநாதர் அனைத்து அறிவியல்களிலும் தேர்ச்சி பெற்றதால் வாள் மற்றும் போர்க்கருவிகள் குறித்த அனைத்து கலைகளையும் பயின்றார். அந்த சக்தி வாய்ந்த வாளின் அறிவியலை பயின்றார். சக்கரபாணி என்ற இளைஞன் வேதராக்களை அணிந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் ஒவ்வொன்றிலும் தனது சிறப்பு திறன்களை காட்டினான். நந்தன என்ற இளைஞன் வாளின் தெய்வீக ஆயுதமான தனது கரம்புஜேயை உலகங்களில் உள்ள துன்மார்க்கரை அழிக்க என்றென்றும் பயன்படுத்தினான். என் கடவுளே, தெய்வீக ஆயுதத்தை ஏந்தினான். நான் தியானத்தில் வசிக்கிறேன். நான் 7 மடங்கு தானம் செய்வேன். பாகி மோகினி இளைஞனே, பிரபஞ்சத்தின் பாதுகாப்பிற்காக நான் ஒரு மரண அவதாரம் எடுத்துள்ளேன். பிரபஞ்சத்தின் இறைவன் குதிரையில் ஏறும்போது பிரபஞ்சத்தில் வசிப்பவர்கள் அனைவரும் வியப்படைவார்கள். பிரபஞ்சத்தின் இறைவனே, பகவானே, நான் தம்மை வணங்குகிறேன். அம்புகளை குறித்த அறிவு, அம்புகளை பயன்படுத்துதல் மற்றும் குதிரையை குறித்த அறிவு, எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட தந்தை மற்றும் மகனின் அறிவு, 3 உலகங்களின் குருவை ஒரு கற்றறிந்த மனிதனாக மாற்றுவது அவசியமா? அனைத்து அறிவும் இதயத்தில் நிரம்பி இருந்தாலும் கற்றவர்களுக்கு பிரம்மத்தை கற்பிப்பது எளிதாக இருக்குமா? அறியாமை நதியில் நீந்துபவர்கள் அறிவின் இறைவனே அவர்களை எப்போதும் பாதுகாக்கவும். எல்லாம் அறிந்தவரே, இரக்கமுள்ளவரே, தலை குனிந்தவர்களும் அனைத்து அறிவையும் அடைவார்கள். பேச்சு கடந்து போகும், அதை அன்புள்ளவர்கள் தங்கள் கைகளையும் கரங்களையும் விட்டு விடுவார்கள். உலகம் தெய்வீக நிறத்தால் நிரப்பப்படும். உங்கள் கருணையால் உங்கள் பெரிய மந்திரத்தை 9 எழுத்துக்களையும் நன்றாக உச்சரிக்கவும். உங்கள் கருணையுள்ள புத்தி உங்களை மகிழ்விக்கட்டும். நீங்கள் பேரின்பத்தை அனுபவிக்கட்டும். நீங்கள் பேரின்பத்தில் வாழட்டும். நீங்கள் உண்மையிலேயே வாழட்டும். குரு தட்சிணை. தூய மனம் கொண்ட குரு தனது தந்தைக்கு அனைத்து தூய கல்வியையும் அளித்துவிட்டு தனது தந்தையை கண்டு மிகுந்த பக்தியுடன் கூறினார். மனிதனே, கேட்பாய். துணிச்சலான மற்றும் மிகுந்த துணிவு கொண்ட மணிகண்டனிடமிருந்து நீங்கள் அனைத்தையும் கற்றுக்கொண்டீர்கள். உங்கள் இதயத்தில் என்ன உணர்கிறீர்கள் என்று என்னிடம் கூறிவிட்டு என்னிடம் விடை பெறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் ஏற்படுத்தும் எதையும் செய்யாதீர்கள். ஆச்சாரியரின் வார்த்தைகளை கேட்ட ராஜசேகர பாண்டியன் ஆச்சாரியரின் தட்சிணைக்காக தனது படைகளை சேகரித்தார். அரசரும் ஆச்சாரியாரும் மிகுந்த பக்தியுடன் தங்கள் குருவின் தட்சிணையை வழங்கினர். மகனும் பூமியும் தெய்வீக மற்றும் உன்னதமான குருவின் பாதங்களை மிகுந்த பக்தியுடன் வணங்கினர். குருவின் தூய நாமம்
மகனை தூய மனதுடன் வரவேற்பவன், மகனை தூய மனதுடன் காண்பவன், முத்தமிடுபவன், விடுதலை பெற்ற மகன், குருவை தூய மனதுடன் காண்பவன், குருவை ஒரு சிறை கைதியாக காண்பவன், குருவின் திருவடிகளை உண்மையாக புரிந்து கொண்ட குருவிற்கு மறுபிறவி வரம் அளிப்பவன், குருவின் தெய்வீக திருநாமம் குரு, தூய மனதுடன் பேசுபவர், தீனவத்சலனே, ஆன்மாவின் அனைத்து சிறந்த குணங்களையும் நான் அறிந்திருக்கிறேன். நான் அவற்றை முன்பே கண்டிருக்கிறேன். நான் ஒரு ஏழையாக இருந்தாலும் ஏழையின் ஆசிரியர் இறைவன், சந்ததியினர் அனைவரும் உள்ளே தெளிவாக உள்ளனர். மரியாதைக்குரிய வத்சலரே, இன்று என்னை உங்கள் ஞான குருவாக மாற்றியது உங்கள் கருணை அல்லவா? இப்போது நான் ஒரு அதிர்ஷ்டசாலி. சர்வ சத்குரு பகவானே, துக்கங்களை நீக்குபவர் பகவானே, நான் சிந்தனையற்றவன். தலைவரே, நான் சந்ததியில் ஆட்சி செய்வேன். அறிவும் அறியாமையும் என் சொத்தாக இருக்கும். கருணையின் ஆண்டவரே, பெரிய குருவே, என் மனதின் துக்கம் என்றென்றும் நீங்கி ஆசீர்வதிக்கப்படட்டும். தென்னாட்டின் பெரிய குருவே, கருணையின் சாரமாக இருக்கட்டும். நான் மட்டுமே காது கேளாதவனாகவும் பேச்சு மற்றும் குருட்டுத்தன்மையின் குறைபாடுகளில் பாதிக்கப்பட்டவனாகவும் இதனால் 3 அசுத்தங்களாகவும் மாறுகிறேன். நான் துக்கங்களால் கலங்குகிறேன். அன்னையே, என் மகனால் நான் சோகமாக இருக்கிறேன். என் மகனை மீண்டும் காண எனக்கு அருள் புரிவீராக. கடவுளே, கருணை உள்ளவரே, பகவானே, தங்கள் மிகுந்த கருணையாலும் மிகுந்த கருணை நிறைந்ததாலும் தாங்கள் ஒரு விதியின் தருணத்தில் 7 உலகங்களையும் உருவாக்கி காத்தருளினீர்கள். தாங்கள் உலகத்தை அளித்தவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தீர்கள். தாங்கள் ஆரம்பம், நடு மற்றும் முடிவை தாண்டி வாழ்ந்தீர்கள். நீங்கள் அனைத்து நீதியான செயல்களையும் செய்திருக்கிறீர்கள். மேலும் நீங்கள் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறீர்கள். ஜீவன்களின் தலைவரே, ஜீவன்களின் முதன்மையானவரே, ஜீவன்களின் ஆசைகள் நிறைவேறட்டும். நான் தங்களுக்காக ஜெபித்து வந்தாலும் உங்களுக்கு பிரியமான ஒரே ஒரு விஷயம் இருக்கிறது. ஆசிரியர் மணிகண்டனை தன் கரங்களால் பிடித்து கொண்டு சிரம் தாழ்ந்து நின்று, வணக்கம் குருவே, இவற்றில் ஒன்றை இப்போது எனக்கு கொண்டு வாருங்கள். நான் ஒன்றை பார்க்கட்டும். குருவின் மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். என் ஏழை சீடன். குரு மற்றும் சீடனின் வார்த்தைகளை கேட்டு அவர் தனது மகனை விரைவாக தன்னிடம் கொண்டு வந்தார். விரைவாக மணிகண்டன் சிறுவனின் தலையில் தலையை வைத்து 3 தீமைகளிலிருந்து விடுபட்ட குருவின் வடிவத்தை விரைவாக விவரித்தார். நீல கருப்பு மயக்கும் வடிவமே, நீல கண்ணனே, அம்புஜ மைந்தனே, கோடிக்கணக்கான கதிர்களின் பிரகாசத்தால் பிரகாசிக்கும் கடவுளே, கருணை உள்ளவரே, கருணை மிகுந்தவரே, மழையை போல பிரகாசமான முடியை உடையவரே, முத்துக்களால் நிறைந்தவரே, வானவில்லின் முத்துக்களை போல பிரகாசமான முடியை உடையவரே, வானவில்லின் முத்துக்களை போல பிரகாசமாக திகழ்பவரே, அனைத்து பிரகாசங்களையும் உள்ளடக்கியவரே, 5 முத்துக்கள் கொண்ட முத்து கிரீடத்தின் முத்துக்களை கண்ணின் இரத்தினத்தை உன்னில் காண்கிறேன். அம்புஜ வதனரே, சங்கர சனரே, கருணை உள்ளவரே, மிகுந்த கருணை நிறைந்தவரே, நெற்றியில் வாசனை திரவியம் மற்றும் கஸ்தூரி வாசனையை நான் காண்கிறேன். தாமரை மலரின் அழகையும் தேவியின் நாசியையும் நான் காண்கிறேன். மரகத பச்சை நிறத்தையும் பிரகாசமான இளஞ்சிவப்பு நிறத்தையும், மோதிரங்களால் அலங்கரிக்கப்பட்ட கன்னங்களையும், தாமரையின் நறுமணத்தால் அலங்கரிக்கப்பட்ட அதரங்களையும் நான் காண்கிறேன். பிரபுவே, பிரபுவே, புனித மரத்தின் மரகத நிற பிரகாசம் இனியும் என்னால் தாங்கிக் கொள்ள இயலாது. என் அன்பான தந்தையே, இந்த 3 உலகங்களிலும் பகவானே, வணங்க தகுதியான 3 குணங்களை தங்கள் பாதங்களில் வணங்கப்படுவது நல்லது என்பதால் முதலில் தங்களை வணங்குகிறேன். இதுவரை எதையும் காணும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததில்லை. ஆனால் இப்போது கடவுளின் வடிவத்தை காண்பது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாக்கியமாகும். உலகின் அழகில்லாதவைகளை கண்டால் யாராவது இறைவனை காண வருவார்களா? இன்று வரை நாம் தீமைகளை காண இயலாமல் போனதற்கு காரணம் மக்களின் துர்பாக்கியம்தான் என்றும் நான் கூறுவேன். பிறந்ததிலிருந்தே இறைவன் தம்மிடம் சிறந்த வார்த்தைகளை கூறியுள்ளார்.
தம்மை வணங்கும் குருவின் வார்த்தைகளை தாம் கேட்டிருக்கிறாய். உன் விழிகள் தெளிவாக இருக்கும் பொழுது நீ உன் சொந்த தந்தையை கண்டு அவரை வணங்குகிறார். உன் விழிகள் ஈரமாக இருக்கும்போது வினயனாகிய குரு உன்னை நோக்கி திரும்பி கூறுகிறார். கருணை கடலாக இருந்த என் மகனே மணிகண்டா, பகவானே, பிரபஞ்சத்தின் எஜமானரே, தலைவரே, அனைவருக்கும் கருணை காட்டுங்கள். பகவானே தாமே அனைத்திற்கும் சொந்தக்காரராவீர்கள். இன்பங்களை அறிந்த இறைவன் மகத்தான விஷயங்களை கூறுகிறார். இன்பங்களை குறித்து பேசும் திறன் தங்களுக்கு கிடைக்கட்டும். ஹரரே, பகவரின் பாதங்களை தொட்டு வணங்கிய ஞானிகளிடம் குரு கூறியது இதுதான். வணக்கம். விழிகளை உடையவரே, எல்லா பாவங்களையும் மன்னிப்பவரே, பிறந்ததிலிருந்தே குருடராக இருந்தவரே, 1000 பிறவிகளில் நான் செய்த பாவங்களை மன்னித்து பார்வை, பேச்சு, கேட்கும் ஒளியை எனக்கு கொடுத்தவரே, கடவுளே, பகவானே, புரிந்து கொள்பவரே, பல பிறவிகளாக கருணை காட்டியவரே, கடவுளே, விழிகளை உடையவரே, மகா கருணையுள்ள சுவாமி, மகா கருணையுள்ளவர், மிகுந்த கருணை நிறைந்த சுவாமியின் வாக்கினை கண்டு அவருக்கு வாழ்க்கையின் மகிழ்ச்சியை அருளிய போது ஸ்ரீ குரு சுனு தத்ர தேவா அவரை புகழ்ந்தார். கருணையுள்ளவரே, பகவானே, மணிகண்டரே, தயாநிதே, கமலாட்சரே, மகிமையான வடிவம் கொண்டவரே, ஹரிஹர சுனோ ஹரே, நான் பலதேச தேசத்தில் இருக்கும் 5 நாள் திங்கள் என் இதயத்தில் தங்க தாமரைகளை காட்டட்டும். நீல நிறத்தை அணிந்த கடவுளை, தங்கள் பிரகாசமான விழிகளை நீண்ட நேரம் காண எனக்கு கருணை கிடைக்கட்டும். தங்கள் நீண்ட கரங்களும் கருணையுள்ள கரங்களும் என் மனதில் பிரகாசமாகவே பிரகாசிக்கட்டும். பக்தர்கள் தங்கள் மனதை துக்கத்திலிருந்து உயர்த்தட்டும். அவர்களின் பாதங்கள் துன்பத்திலிருந்து விடுபடட்டும். பகவானே, அவர்கள் என்றென்றும் உங்கள் அடைக்கலத்தில் இருக்கட்டும். கடவுளே, பகவானே, கருணை உள்ளவரே, கேசாதியின் பாதங்களில் நித்திய பேரின்பம் உலகிற்கும் காட்டப்படட்டும். இறைவனுக்கு மகிமை, உயர்ந்த பிரம்மனுக்கு மகிமை, பாதைகளின் இறைவன், உலகிற்கு மகிமை மகிமை. குழந்தையே, தேவர்களின் பாதங்களை தன் வணக்கத்தால் வணங்கும் மதிப்பிற்குரிய ஸ்ரீ மணிகண்டன் தேவர்களை வணங்கி குருவின் மீதான தனது வணக்கத்தால் அவர்களை மகிழ்விக்கிறார். மணிகண்டன் என்ற குழந்தை ஆசிரியரை அன்புடன் விரைவாக பிடித்தது. தேவர்கள் மற்றும் தேவர்களின் தர்மசாஸ்தாவின் மகத்துவம் குருவின் முன்னிலையில் பொங்கி வழிந்தது. அவர் பேரின்பத்தில் நீந்தி ஆனந்த வடிவத்தின் தலையில் கையை வைத்து அனைத்து உயிரினங்களின் பிரபுவை, பாவங்களை அழிப்பவரே, உயர்ந்த உலகங்களின் பேரரசரான இறைவன் யுகங்கள் முழுவதும் தொடர்ந்து ஒழுக்கத்தை தொடரட்டும். அவர் பாதங்களை பகிர்ந்தளிக்கட்டும். தெய்வீக அருளை வழங்கட்டும். அனைத்து சக்கரவர்த்திகளின் பிரபுவே, இப்பொழுதும் நல்ல புகழையும் மகிமையையும் வழங்கட்டும். உயிர்களால் புகழப்படும் மகிமையான பாவன உலகங்களை ஆளட்டும் என்று கூறினார். உலகத்தின் பாதுகாவலரே, சம்புமூர்த்தியே, வாழ்க்கையின் பிரபுவே, ஹரரே, மேலே உள்ள பாவனரின் அடியாரே, நான் ஒரு மனிதனாக இருந்தாலும் தாயின் வார்த்தை உண்மை. மனிதனின் பாதுகாவலரே, இறைவனே, என்னையும் காத்தருள்வீராக. என்னுள் எழுந்துள்ள நோய்களை அழிப்பவரே, உண்மையானவரே, உலகியலே உன்னதமானவரே, மாயையின் தாயே, இன்று நான் தம்மிடம் பிரார்த்தனை செய்கிறேன். நட்சத்திரங்களின் வடிவமே, என் விழிகள் மூடப்பட்டு என் மனம் நீரால் நனைந்து குருவின் பாதங்களுக்கு முன்பாக நான் வணங்குகிறேன். மென்மையான இதயத்துடன் குருவை வணங்குகிறேன். ஒரு உண்மையான குருவாக நான் அவரை வணங்குகிறேன். அவரிடம் பேசுகிறேன். குருவே, நான் தாயின் வார்த்தையை கேட்டாலும் நான் மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் நிரப்பப்படுவேன். ஏனென்றால் இறைவன் என் மீது அருளால். உனது மகத்துவத்தை குறித்து மற்றவர்களிடம் கூறாதே. உண்மையை குறித்து, புதிய மொழியை குறித்து மற்றவர்களிடம் கூறாதே. ஒரு நேரம் இருந்தாலும் உலகிற்கு சொல்ல ஆசை இருந்தால் இது உலகிற்கு நன்மை பயக்கும் ஒரு நல்ல விஷயம் என்று நான் கூற வேண்டுமா? இன்று நான் என் நம்பிக்கையையும்
என் மகனையும் மீண்டும் பெற்றுள்ளேன். ஆனால் நான் எப்போதும் உன்னை பின்தொடர்வேன். என் ஏழை சீடனே, அவன் ஒரு மாயமான மனிதனாக மாறிவிட்டான். உன் மனம் நீயே மதத்தின் வடிவம் என்று எண்ணினாலும், குருவே இவ்வாறு எண்ணி தேவர் ஸ்ரீ தேவியிடம் சென்று அவரை வரவேற்று வணங்கினார். ஐயப்ப பெருமானின் முடிசூட்டு விழா. குருவின் அருளை பெற்று மைந்தன் மணிகண்டன் ஆலயத்திற்கு வந்தபோது அரசரானவர் தனது மகனுக்கு மலர்களை பொழிந்து அவரை தனது மடியில் அமரச் செய்து கல்வி கற்ற அறிஞர் மகிழ்ச்சியால் நிறைந்தார். அவர் தனது மகனின் புகழை பாடிக்கொண்டிருந்தார். மகன் உயர்ந்த கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். மகன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருந்தான். பின்னர் அரசியான மகாராணி எல்லா வகையிலும் தனது தாய்வழி பாசத்தால் நிறைந்து வந்து தனது மகனை தழுவினார். அரசர் அவரது இடது புறத்தில் அமர்ந்திருந்தார். வழிபாட்டாளர் மணிபூஷன் மகிழ்ச்சி அடைந்தார். தாய் தனது பேச்சின் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தாலும், அழகான கன்னிகை பெண் தனது தாயின் வாக்கை கண்டதாலும், அழகான பெருமாதேவி இதயத்தில் இருந்ததாலும் இறைவன் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறார். பாண்டு மந்திரமலை தனது புத்திசாலித்தனமான பேச்சாற்றலால் நோயற்ற கரங்களின் நிலைமைகளை இன்று நான் என் தாயாரை பெருந்தேவியில் கண்டேன். இறைவனே, பிறகு நடந்த அனைத்து சோகமான விஷயங்களையும் நான் தங்களுக்கு கூறுவேன். என் பெற்றோர் என் மனதை அமைதிப்படுத்தவில்லை என்றாலும் மன்னரின் எண்ணங்களை பந்தளம் ஊட்டியது. பந்தளத்தின் மகனின் அதிர்ஷ்டத்தால் பந்தளம் தேவி ஸ்ரீ மகாலட்சுமியாலும் மகிழ்ச்சியாலும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலையிலும் நான் செய்து தனது தந்தையை வணங்கி அனைத்து சடங்குகளையும் செய்து அவரை மகிழ்விப்பான். ஞானமுள்ள மனங்கள் அவனுடைய சொத்தாக மாறும். மணிகண்டன் அவன் ஒரு மகனாக இருந்தாலும் எப்போதும் தாங்கள் திட்டமிட்ட கடமைகளை அவன் செய்கிறான். சத்தியத்தின் உண்மையான பாதுகாவலர் இறைவன். கலி தோஷத்தின் காலத்திலும் நாம் பெரிய கடவுள். நாம் உள்ளே இருக்கும் இறைவனுக்கு சேவை செய்து உணவளிக்கிறோம். பிரம்மதேவரின் முடிவில் நாம் மட்டுமே கடவுள். மனிதனாக வந்த ராகவன் கூட தாழ்ந்தவன். சாத்வீகத்தில் மனிதர்களே, எப்போதும் உங்கள் மனதின் நினைவில் கொள்ளுங்கள். ஆசையை அழிக்க அந்த மணிகண்டனை உலகம் பேரின்ப நதியில் நீந்த வேண்டும். குடும்ப பெருமையில் மட்டுமே மூழ்கியிருந்த துஷ்ட மன்னர்கள் உன்னியை கண்டதும் அவர்கள் துக்கத்தால் நிறைந்தனர். இவ்வாறு உலக நன்மைகள் எப்போதும் அவனில் தங்கியிருந்தன. மேலும் அவர் ஞானியை தனது மகனாக வளர்த்தார். அனைவரும் அவரை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மற்றும் நல்லொழுக்கமுள்ள மனிதராய் புகழ்ந்த போது, நித்தியமான நல்லொழுக்கமுள்ள மனிதர் நமது உயர்ந்த கடவுளான மஹிபாலரின் சிறந்த நாடகம் 4வது யுகத்தின் தொடக்கத்தில் நமக்காக பிறந்தார். அவரது குழந்தை தங்க குழந்தை பூமியால் அழைக்கப்பட்டது. அவர் வெறும் பணியால். அவர் இப்படி வந்தபோது அரச ராணி அவரை கருத்தரித்தாள். அதனால் ஐயப்ப சுவாமியின் அருளால் அரசரின் மகிழ்ச்சிகள் முடிவில்லா மகிழ்ச்சிகளாக மாறும். ராஜ்யத்தின் குடிமக்கள் மகிழ்ச்சியாகவும் மிகுந்த ஆனந்தத்தாலும் நிறைந்திருந்த போது கர்ப்பம் முடிந்ததும் அற்பகரே குழந்தை பிறக்க வேண்டிய இடத்திற்கு வந்தார். அழகான முகத்துடன் ஒரு மகன் பிறந்தபோது மகிஷாசுரன் அளவிட முடியாத மகிழ்ச்சி அடைந்தான். எப்போதும் ஏழைகளுக்கு தானம் செய்யும் எல்லை மன்னன் மகிழ்ச்சியாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைந்தான். தனது மகனுக்காக துக்கத்தில் இருந்த பந்தள மன்னனின் செய்தி பெரிய உலகில் கேட்கப்பட்டது. பெரிய உலகம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. குழந்தையை ஆலயத்திற்கு அழைத்து செல்லும் சகோதரனின் முகம் சந்திரனின் முத்து, நீல தாமரை முகம் சந்திரனின் முகம். மோடவின் அரச மரியாதைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தன. மூத்த நந்தகரின் பாசத்தால் மணிகல குமாரனை இளமையாக்க நினைத்த பார்த்தலேசர்
தீவிர ஆர்வத்துடன் தனது மையல் நாயகி அவனிடம் கூறும் நாளில் அவள் அவனிடம் எதுவும் கூறவில்லை. ஆனால் அவள் அவனுக்கு மிகவும் பிரியமானவள் என்று கூறினார். ஆனால் அன்று விழாவின் நாள் என்பதால் மன்னர் முதலமைச்சரிடம் அபிஷேகம் செய்ய உத்தரவிட்டார். மன்னர் மண்டவாசர் மாதத்தில் உத்தராயணத்தில் மண்டவாசர் மாதத்தில் அபிஷேக விழாவை மிகவும் ஆடம்பரமாக நடத்தி மிகுந்த அழகை காட்ட முடிவு செய்தார் என்று கூறி அமைச்சரும் வணங்கிய போது, அது மட்டுமல்லாமல் அந்த ராஜ்யத்தின் அரசரான 3 வயது சுனன் தனது ஆட்சியின் அலங்காரங்களை விரிவாக விவரித்து கொண்டே இருந்தான். நரேந்திரனும் பாண்டிய மன்னனான தர்மதரனும் அவரது மகன்களும் தங்கள் வாழ்க்கையை பேரின்பத்திலும் மகிழ்ச்சியிலும் வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் பணியாளரிடம் விஷ்டபேஸ்வர லீலா, அதாவது காளி என்ற தீய பெயர் கொடூரமான லீலைகளை செய்திருக்கிறது. நீ எனக்கு தீய எண்ணங்களை தந்தால் அமைச்சர் கஷ்ட காலத்தில் வீழ்வார். தீய இடத்தில் எண்ணெயும் இரத்தமும் விரும்பப்படும் என்றார்கள். எதிர்கால மகிழ்ச்சிக்காக கடவுளின் அவதாரம் பூமியில் அடிமையாக வாழும் பொழுது நீங்கள் கண்டிப்பை விரும்புகிறீர்களா? கண்டிப்பை விரும்புபவர்கள் தங்கள் மூச்சை தங்கள் மூச்சாகவே காண வேண்டும். வரவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் காலப்போக்கில் அடையப்படும். மேலும் கண்டிப்பு அரசரின் அமைச்சரின் மனதில் ஒரு பழக்கமாக காணப்படும். எனவே நாளுக்கு நாள் பூமியில் தீமைகள் அதிகரிக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அபிஷேகம் தடை. ஒரு நாள் கடவுளின் பணியாளரான மகா அரசர் ஆசீர்வதிக்கப்பட்ட சசிவனை தன் பக்கத்தில் அழைத்து தன் மகனுக்கு அபிஷேகம் செய்ததை எவ்வளவு சிறப்பாக செய்தான் என்று சிந்தித்தார். ஆனால் காலம் ஒரு எளிய விவசாயியான அடக்கமான சசிவன் மற்றும் பெரிய அரசர் இருவரும் அவரிடம், என் பகவானே மகாராஜா, அரசரே, தாங்கள் என்னை உங்கள் முழு பலத்தாலும் இங்கு அழைத்து வந்தீர்கள். ஆனால் அபிஷேகத்தை முடிக்க காலத்திற்கு 2 இறக்கைகள் தேவை என்று கூறினார்கள். பந்தளரின் பெரிய மந்திரி மாயா உண்மையை குறித்து சிந்திக்கவில்லை. மானசாவின் மகனுக்கு நேரம் 1 மாதம் ஆகும். மகிபாலனின் மனம் ராஜ்யத்தை குறித்து சிந்தித்து எதிர் விஷயங்களை குறித்து சிந்திக்கும். துஷ்ட மந்திரி படனேவின் மனம் தீய விஷயங்களை குறித்து சிந்திக்கும். துஷ்டர்கள் நல்ல விஷயங்களை குறித்து சிந்திக்கிறார்களா? மணிகண்டன் காந்தாரத்தில் வசிப்பவனாக இருப்பான். நரேசன் பைத்தியக்காரன். அவன் மனம் கலங்குகிறது. அவனை மரணத்திலிருந்து காப்பாற்ற நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு வயதான அரசனாவேன். என் சொந்த மகனே என் வாரிசாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் மனம் பின்பற்ற எளிதானது. நான் உடைந்தாலும் என் மனம் உடைந்துவிடும். அரசரின் மகனுக்கு சேர வேண்டிய நிலத்தை வேறொருவருக்கு கொடுத்த போது நான் ஒரு குழந்தையாக நிலத்தின் சுமைகளை ஒப்படைக்க விரும்பினேன். ஐயகோ, ஆனால் அது சாத்தியமில்லை. அரசர் இன்னும் மிகவும் இளமையாக இருந்ததால் என் ஆசை நான் நினைத்ததை விட அதிகமாக உடைந்தது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஏழையே, தயவு கூர்ந்து என் மீது உங்கள் ஆசீர்வாதங்களை பொழியுங்கள். அமைச்சரும் ஏக்கத்தாலும் சிந்தனையாலும் நிறைந்திருந்த போது அவர் பல தந்திரங்களை நினைத்தார். மனதில் மணிகண்டன் உண்ணியை ஒரு தந்திரத்தால் அழிக்க என் இதயத்தில் நான் சதி செய்தேன். தந்திரங்களை நினைக்க கூட எனக்கு சக்தி இல்லை. பகவானே, நான் நினைத்தாலும் எனக்கு தீங்கு வரும். நான் என்ன செய்ய இயலும்? பகவானே, தங்கள் கட்டளைப்படி சில தந்திரங்களை நான் தங்களுக்கு கூறுகிறேன். அந்த அயோக்கியன் ஆண்டவரே மணிகண்டன் எனக்கு புரிகிறது. பகவானே, மந்திரி உண்ணியை மந்திரத்தால் அழிக்க அவர்கள் தீய செயல்களில் இணைந்தார். தீயவன் மந்திரவாதிகளை அழைத்து, நான் தங்களுக்கு ஏராளமான விதைகளை தருவேன். துணிச்சலான மனிதர்களே, நீங்கள் துணிச்சலான மனிதனை அழிக்க தீய செயல்களை செய்திருக்க வேண்டும். மணிகண்டன் இவ்வளவு தீய வழிகளில் ஓடேனா? நானும் நீயும் 10 நாடுகளில் ஐக்கியமாக இருப்போம்.
சச்சிவன் என்ற தீய பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அவன் செய்த தீய செயல்கள் நேசிக்கப்பட்டு போற்றப்படுகின்றன. உலகம் முழுவதையும் அழிக்க அனைத்து வகையான தீய மந்திரங்களையும் செய்தவர்கள், சந்திரனின் கதிர்களை மறைக்க அனைத்து வகையான தீய மந்திரங்களையும் செய்தவர்கள், உலகில் அமைதியாக வடிவம் எடுத்ததால் பாகங்களும் உறவுகளும் அழிக்கப்பட்டன. பகவானே, ஆண்டவரே, தலைவரே, தீய ராமனின் கொடூரமான செயல்களால் அழிக்கப்பட்ட குடும்பம், மனிதர்களே, அவர்கள் காயமடைந்தனர். மிகுந்த வேதனையில் இருந்த மகனை கண்ட மன்னன் மிகுந்த வேதனையில் இருந்தான். அரசர் மிகுந்த வேதனை அடைந்தார். அவனுக்கு சிகிச்சை அளிக்க அரச மருத்துவர்களை அழைத்தான். மருந்தை பயன்படுத்துவதன் மூலம் நோயை குணப்படுத்த இயலாது. மேதினி பாலன் துக்கத்தால் மூழ்கி மனம் கலங்கிய போது கைலாசரின் தியானத்தை அவன் நினைவில் கொள்ளவில்லை. மன்னன் அகுலத்மனா குறிப்பிட்ட நேரத்தில் வந்தபோது ஒரு வயதான யோகி அகுலத்மனாவும் விரைவாக தனது கால்களை விரித்தான். பலவீனமான உடலுடன் இருந்த மன்னர், மங்களகரமான ஆவியே, எங்கிருந்து எழுந்திருக்கிறாய்? எங்களை அருளால் ஆசீர்வதிப்பாயாக. பிக்குவே, பிச்சையை ஏற்றுக்கொண்டு இங்கேயே வாழுங்கள். நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை கொல்லுங்கள் என்று கேட்டபோது மன்னரின் ஆசைகளை புரிந்து கொண்ட துறவி மன்னவரை இளவரசரின் முன் வைத்தார். அவர் உட்கொள்ள விரும்பிய போது மகிழ்ச்சியால் நிறைந்த மன்னர் இளவரசரை துறவியின் முன் வணங்கச் செய்தார். ஒரு அதிசயம் நடந்தபோது பாலக பிரபாபுரத்திற்கு அப்பால் காலம் பிரகாசமாகவும் தனக்குள்ளேயே பிரகாசமாகவும் இருந்தது. ஒரு பெரிய மகிமை கொண்ட கோலம் பூமியின் இறைவனும் அதே நேரத்தில் காணப்பட்டார். மலைகளின் தெய்வம் அம்பிகை, மலைகளின் முத்துக்கள் நிறைந்தவை, மலைகள் நிறைவாக காணப்பட்டன. குழந்தையின் விழிகள் புன்னகையுடன் பிரகாசித்தன. குழந்தையின் கை தாயின் பாலை அணைத்து உறிஞ்சிக் கொண்டிருந்தது. தங்க குழந்தையே காணப்பட்டது. மாலையால் அலங்கரிக்கப்பட்ட மிகவும் அலங்கரிக்கப்பட்ட நடராஜர் மாலையில் காணப்பட்டார். கை மோதிரம் பிரகாசிக்கிறது. ஸ்ரீ நந்தி மாலையில் படுத்திருக்கிறார். கணநாதரும் மோதகத்தை உறிஞ்சுகிறார். மயிலுடன் விளையாடுகிறது. துக்கத்திற்கு தீங்கு விளைவிக்க பேய்கள் இறக்கின்றன. உயர்ந்த வடிவங்கள் முனிவர்களால் புகழப்படுகின்றன. உயர்ந்த மனிதர்களால் புகழப்படுகிறார்கள். மனம் வீசும் காற்று நறுமண காற்றால் ஒரு கேடயத்துடன் பரவுகிறது. தேவி கிரிஜாவின் சிவனின் இடம் தெளிவாக பிரகாசிக்கிறது. கிரிஜா வல்லப தாமரையில் நீராடும் போது தருணி கங்கையும் உள்ளே அழகாக பாய்கிறது. 14ஆம் நாள் 15ஆம் உலகங்களில் வசிப்பவர்கள் தங்கள் துக்கங்களை போக்க நட்சத்திரங்களின் புகழை பாடுகிறார்கள். ஒரு கேடயத்துடன் கருணையுள்ள தாயின் புனித நபாக்ஷம் அன்புடன் ஒலிக்கிறது. இவ்வாறு ஒரு மனிதன் குணங்கள் நிறைந்த பிரகாசத்தில் பந்தளத்தில் அதிபதியான பாண்டிய மன்னன் புண்டரீகனின் தந்தையான தங்க வயிற்றை கண்டு மகிழ்ந்தான். திருநீலகண்டத்தை ஓதினான். தேவர்களும் தேவியருமான மகா பகவான் ஸ்ரீ மகாசங்கரர் இதயத்தால் துதிக்கத் தொடங்கினார். நட்சத்திர வடிவமே, பரபிரம்மனின் வடிவமே, பகவானே, சம்புமூர்த்தியே, உலகத்தின் அடிமையே, உலகின் அனைத்து பாவங்களையும் அழிப்பவரின் வடிவமே, துக்கத்தை அழிப்பவராக மாறியவரே, ஹரரே, கருணையுள்ள புத்தரே, சம்சாரத்தின் பயங்கரமான விளைவுகளால் இன்று துன்பப்படும் துக்கமடைந்த மக்களை கவனித்து கொள்ளுங்கள். தூய முனிவரே, உலக ரட்சிப்பிற்காக நீங்கள் சரியான அவதாரங்களை எடுப்பீர்கள். கருணை உள்ளவரே, உலகத்தின் பாவங்களை அழி. அகம்ப போலோரான மூவரின் ஆண்டவரே, கடவுளே, என் கவலைகளிலிருந்து என்னை நீக்கி என்னை ஒரு பாத சேவகனாக ஆக்குவீராக. சம்புமூர்த்தி தேவரின் திருலீலையின் நடிப்பில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த சங்கரதாசோத்தமரை சம்புதேவர் பக்தருக்கு காட்டினார். அவரையும் பக்தருக்கு காட்டினார். சம்புமூர்த்தி சங்கரரே வெற்றி வெற்றி. தெய்வீக அனுபவம் ஒரே நொடியில் மறைக்கப்படுகிறது. மகேந்திரனும் ஸ்ரீ மணிகாந்தனும் தெரியும். யோகேந்திரன் என்ற தெய்வீக பெயர் தலையை தடவுகிறது.
குமாரன் என்ற தெய்வீக பெயர் கருப்பையில் காணப்படுகிறது. யோகி தோளில் ஒரு பையுடன் பிரகாசிக்கிறார். யோகி சிறுவன் யோக ஆவியால் குடும்பத்தினரால் முறையாக அபிஷேகம் செய்யப்படுகின்றன. பெரும் அதிர்ஷ்டம். தகுதியான மகிபாலை ஒரு செல்வமாக பார்க்க பேய் நிலை காரணமாக பேய்கள் நிறைந்த மணிகண்டன் ஒரு பேயாக பிரகாசிப்பது ஒரு பெரிய நோயாகும். அரக்கனின் ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்ட யோகி பூமியிடம் கூறினார், கேள் மகிபாலா, மண்டபத்தின் தலைவரே, பவனை எதிரியின் பலிக்கான இடமாக ஆக்குங்கள். துன்பப்படும் குழந்தைக்கு தீய செயல்களை செய்த தீய மந்திரவாதிகள் மற்றும் தீய மக்கள் தாயின் சாம்பலை அபிஷேகம் செய்வதன் மூலம் என்றென்றும் அழிக்கப்படட்டும். நாவின் அனைத்து தீய செயல்களும் அழிக்கப்படட்டும். மேலும் உலகின் இளமையும் அழிக்கப்படட்டும். இவ்வாறு தீர்ப்புகளை கேட்ட மகிபால் அனைத்து பிரசாதங்களையும் சேகரித்து தாந்திரீகர்களால் அவற்றை செய்தார். வயதான யோகீந்திர தலைமை நடிகரானார். பூமியின் காவலரான சாமகானின் மந்திரத்தை யோகேந்திரன் உச்சரிக்க அவரது மனம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. நாவின் பாவங்களையும் தீய சக்திகளையும் முற்றிலுமாக நீக்கிய மணிகண்டன் தரையில் விழுந்தபோது அவர் ஒரு தெய்வீக பிறவியாக காணப்பட்டார். தீமையை அழிப்பவரே, பகவானே, பிரபஞ்சத்தின் தலைவரே, எல்லா தீமைகளையும் அறிந்த பகவானே, அவற்றை அழிக்க நான் என் கால்களை அடிப்பேன். நான் ஒரு முட்டாள் என்றாலும் பகவானே, தலைவரே, ஏன் என்னை உமது ஊழியனாகவும் ஊழியக்காரனாகவும் வைத்திருக்கிறீர்கள்? மகன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தெய்வீக பிரகாசத்துடன் இருக்கிறான். அவனுடைய மனம் பூமியைப் போல வலிமையானது. யோகேந்திரனுக்கு எப்படி வெகுமதி கிடைக்கும்? நான் என்ன செய்தேன்? ஐயனே, நான் ஒரு மனிதனா? நான் உங்களுக்கும் அரசருக்கும் ஏன் தெய்வீக யோகிக்கும் கூட என் பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்று மிகவும் ஆழமாக சிந்தித்தேன். அப்படியானால் அரசரால் ஒரு உடலையும் தாங்க இயலாது. மகா மனிதரே, நான் இந்த பொழுதுபோக்குகளை தங்கள் அருளால் செய்தேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளட்டும். உங்கள் சந்ததியினர் உங்கள் ஆலயத்தில் மேய்ந்தால் எப்போதும் மிக அழகான இடத்தில் வாழட்டும். உங்கள் முன்னோர்கள், உங்கள் பக்தர்கள், நீங்கள் எப்போதும் ராஜ்யத்தின் கிழக்கு பகுதியில் என் சொந்த ஆலயத்தில் என் பக்தராக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளட்டும். எனக்கு பின் வருபவர்கள் காலம் மற்றும் மரணத்தின் துன்பங்களை நிறுத்த என்னிடம் பிரார்த்தனை செய்யட்டும். இறைவனின் மகனின் பிரசன்னம் வரும்போது இறைவனின் ஆலயம் என்னிடமும் தாய் சக்தியிடமும் வரும். அவர்கள் என்னை வணங்கி என்னை வணங்குவார்கள். நீங்கள் அதை அணிந்தாலும் பக்தர்களின் உலகில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வலிமையானவர்கள், பலவீனமானவர்கள், சக்தியற்றவர்கள், சக்தி உள்ளவர்கள், பக்தர்கள் அதிகாரத்திற்காக புகழுக்காக வரும் பொழுது அவர்கள் தங்கள் வலிமைக்கு ஏற்ப வழிபடும் போது அவர்கள் விடுதலையை மட்டுமே அனுபவிப்பார்கள். அடைந்தவரின் பேரின்பத்தை அடைபவர். நிலக்கல் ஸ்ரீ பாவவதி ஆலயம். இதை கேட்ட மகிபால் ஸ்ரீ மகாதேவர் நினைவு கூர்ந்து வணங்கினார். 5 பாவங்களையும் நீக்க மன்னர் காட்டில் ஒரு ஆலயம் கட்டினார். அதில் சம்புமூர்த்திக்கு சேவை செய்தார். சூரிய ஒளியால் கட்டப்பட்ட கோயில் சிற்பிகளால் அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மேலும் குரங்குகள், சிவன் மற்றும் பவதி அங்கே இருக்கிறார்கள். தெய்வங்களும் விளையாட்டுத்தனமாக விளையாடுகிறார்கள். காலத்தின் கோபம் மேலே நிறுத்தப்படுகிறது. சூரிய ஒளியால் கட்டப்பட்ட பாவங்களை அழிக்கும் கோயில் பிரபலமானது. புத்தர்கள் கூறுகிறார்கள், புனித இடம் கைலாசத்தை போலவே ஆசீர்வதிக்கப்பட்டது. தெய்வங்களின் அழகான சக்திகள் உலகில் பிரபலமானவை. காலத்தின் தெய்வமான கௌரி நீலக்கல்லில் புகழப்படுவார். மகைதா அன்பின் தெய்வம். தயா சிந்தோ காலத்தின் தலைவரே. சக்தியின் தெய்வமான ஸ்ரீ கௌரி கால சுழற்சியில் சிக்கி உலகங்களை காப்பாற்ற விளையாடுவார். நீலக்கல் ஆலயம் வழிபடப்படும் போது உலகங்கள் ஆசீர்வதிக்கப்படும். காலம் குறைவாக இருக்கும் போது வடிவம் உருவாகும், வடிவம் கட்டப்படும்.
பல்வேறு வடிவங்கள் நிலக்கல்லில் கட்டப்படும் கைலாயம் ராமேஸ்வரம் முதல் தெய்வீக இடம் பக்தியால் ஆசீர்வதிக்கப்படும். அதேபோல் தெய்வீகம் நீலக்கல்லுக்கு வரும்போது மகா கடவுளின் அனைத்து மகிமையும் மனித குலத்திற்கு ஏற்படும். தீய சூனியம் செய்த அனைத்து துஷ்டர்களையும் அழித்த காலத்தில் மகத்துவம் சூனியம் செய்ய முடியாத ஒரு இளைஞனை ஏழையாக்குவது அவனை ஏழையாக்குகிறது. ஒரு நல்ல மனிதனையும் கெட்டவனையும் சிந்திக்கச் செய்வது அத்தகைய ஒரு நுட்பம். கடந்த கால பாவி கடவுளே சிவசிவா, உணவில் விஷம் கலந்து குழந்தையை கொன்றவன் தன்னைத்தான் என்று கூட அவன் நினைத்தான். அரசரின் மகனை அழைக்க சென்றவுடன் அரசரின் மகன் உணவு கொடுக்கும் சாக்கில் அரசரின் மைந்தன் சசிவன் உன்னதமான எண்ணங்களை கூறத் தொடங்கினான். வீரரே, ஸ்ரீ மகிபாலரே, பூபால திலகரே, பலவீனமானவரே, என் பிரார்த்தனையை கேளுங்கள். நாளை என் மகனின் ஜென்ம நட்சத்திரம் வருவதால் மணிகண்டனை அரண்மனைக்கு அனுப்புவேன். மகனுக்கும் மற்ற உறவினர்களுக்கும் இவ்வளவு அற்புதமான விஷயத்தில் இதுவே காரணம் என்பது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். ஏனென்றால் மரியாதைக்குரிய மணிகண்டன் அவரிடம் வசிக்கிறார். மணிகண்டன், உன்னை விட எனக்கு ஒரு தாயின் நந்தனை போன்ற அழகான முகத்தில், எனவே மகனும் அவன் மனமும் அவரது நந்தனா மகிபத்தால் நிறைந்திருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்ட மணிகண்டன் வந்த நாளிலிருந்து அந்த ஒரு கணத்தை உங்களுக்கு கொடுக்க நான் ஏங்குகிறேன் என்று கூறி வருகிறேன். இன்றும் என் இதயத்தில் மகிழ்ச்சி நிறைவேறட்டும். மன்னரே பகுலோட்டா, மரியாதைக்குரிய மகிபத், நல்ல ராஜசேகரர் துஷ்ட சசிவனின் பாசாங்குத்தனத்தால் ஏமாறாமல் மந்திரியின் இல்லத்திலிருந்து வெளியே வந்ததும் மிகுந்த துணிச்சலான மனிதரான மிகுந்த துணிச்சல் நிறைந்தவரான மந்திரியை சந்திக்க ஆர்வமாக இருந்த ஞானி உன்னியை விரைவாக அழைத்தார். முட்டாள் சசிவன் என்ற ஞானி குமாரனை இனிமையான நீலப்பட்டை அருந்தச் செய்து மெதுவாகவே உணவருந்த அமரச் செய்தார். அவர் அனைத்து உணவுகளையும் பரிமாறினார். மேலும் ஸ்ரீ மணிகுமாரனுக்கு நல்ல அரிசியை அவர் விஷமாக்கினார். அமைச்சர் சஞ்ச குடிலா உணவு பரிமாறுவதில் மும்முரமாக இருந்த நேரத்தில் நீண்ட காலமாக தனது கழுத்தை பிடித்து கொண்டிருந்த தனது அன்பு மைந்தனை தனது தாயிடம் எண்ணினார். அனைத்து தீமைகளையும் அளிப்பவர், எல்லாம் அறிந்தவர் பன்னகரியும் கூடாரத்திற்குள் நுழைந்து பியூஷனின் மீது உணவை தெளித்தார். பியூஷனாக மாறிய உன்னி தன் பியூஷனாக மாறிய போது அவர் இறைவனுக்கு சமமானவர். பொய்யான செயல்களை செய்த ஒரு அமைச்சருக்கு மாயா லீலையை காண உரிமை இருக்கிறதா? உணவு இனிமையாக மாறிய போது மணிகண்டன் உணவை உட்கொள்ள சிறந்தவர். மனம் ஒரு பெரிய கடவுளே. மணிகண்டன் எப்போதும் தர்மத்தையும் சித்தரையும் பராமரிக்கவும் உலகில் எதுவும் உங்கள் பெரிய லீலையை போல சக்தி வாய்ந்தது அல்லவே கடவுளே. உங்கள் பெரிய பக்தர்கள் தங்கள் குழந்தைகளை அனுபவிக்க பெரிய காட்டில் தவம் செய்கிறார்கள். பகவானே, யானைகளின் பாதங்கள் மட்டுமே உங்கள் புகலிடம். அம்புஜத்தின் எண்ணங்கள் தாரக ஸ்வரூப பக்தர்கள் தொடர்ந்து ஒற்றர்கள் மூலம் தீமையை விதைக்க முயற்சிக்கும் அதே வேளையில் பக்தர்கள் அந்த இடத்திற்கு மேலே பறவை வாகனமாக தோன்றும் பெரிய பிரம்மனையும் காண்பார்கள். நந்தரே நகரியின் வாகனம், நந்தரே நாகர்களின் அலங்காரம், தக்ஷரின் காதலரே, ஆண்டவனே, என் மனதில் குடியிருக்கிற பகவானே, கலியுகத்தை காப்பாற்றுகின்ற ஆண்டவரே, ஆசீர்வாதங்களை அருள்கின்ற தலைவரே, சபரி தேசத்தில் குடியிருக்கின்ற ஆண்டவரே, கருணை காட்டுங்கள். இறைவனே, அருளை அருளுகின்ற தலைவரே, இறைவனே, தாயின் தேசத்தில் குடியிருக்கின்ற ஆண்டவரே, அந்த மிருகத்தை கொல்ல மந்திரி விஷம் கலந்த விஷத்தை அனுப்பினார். ஆனால் விஷம் வராததால் வெட்கத்தாலும் கோபத்தாலும் மூழ்கிய அமைச்சர் தனது தோழர்களை காட்டில் உள்ள இறைவனை வேட்டையாட அனுப்பினார். சிறுவர்கள் மணிகண்டன் மற்றும் பாலனுடன் சேர்ந்து காட்டிற்கு வேட்டையாடச் சென்றனர்.
மன்னன் மிருகத்தின் கோரிக்கைகளை உன்னிக்கை முனிவர் சிறப்பாக செய்ததாக நினைத்தான். சிறுவர்கள் தங்கள் கரங்களில் பொருத்தமான ஆயுதங்களை ஏந்தியிருக்கும் போது மணிகண்டன் வெறுங்கையுடன் மன உற்சாகத்தில் தனது தோழர்களுடன் காட்டிற்குள் நுழைந்தார். அழகான நிலத்தை ஆள விரும்பிய பெரிய புலி, சிங்கம், ஓநாய், துங்கரம், பெரிய மிருகம் மணிகண்டன் இன்னும் அதிகமான துரதிருஷ்டங்களை சந்தித்தார். வேட்டை காடுகளில் ஆயுதம் ஏந்தாத மற்றும் மகிழ்ச்சியான இளைஞன் சிங்கங்களின் கூட்டத்துடன் சிங்கங்களுடன் ஓடி மிகவும் ஆர்வமாக இருந்ததால் அவன் ஒரு காம இளைஞனாக மாறினான். துங்கனம் மனத்தின் இலைகளை துங்கனம் சிங்கத்தின் முன் கட்டினான். தூக்கம் இல்லாதவன், அதாவது கண்ணுறக்கம் இல்லாதவன் கர்ஜித்து விரைவாக கண்டிக்கும் பழக்கத்தை காட்டிய போது பொறாமை அழிந்து வாழ்க்கை மறைந்து போகும் நிலையில் கவலைப்படாத உயிரினங்களின் விழிகள் பூமியின் விழிகள் போல, கீழே விழும் பறவையின் விழிகள் போல இருந்தன. வண்ணமயமான குழந்தைகள் சத்தம் போட ஒன்று கூடினர். அவர்கள் கொல்ல நினைத்தார்கள். ஆயுதம் ஏந்தியவரின் கரங்கள் மடிந்தன. உயிர் கீழே விழத் தொடங்கியது. ஆயுதம் ஏந்தாத துணிச்சலான மனிதன் மணிகண்டன் குழந்தைகள் முன் நின்று மிருகத்தை வெளியேறச் சொல்லும்படி தன் கரத்தால் சைகை செய்தான். பின்னர் அந்த கஜாரியும் வந்து மணிகண்டனின் பாதத்தில் விரைவாக மண்டியிட்டு தரையில் வணங்கினான். குழந்தைகள் தங்கள் பாதங்களில் ஒரு அழகான சிறுவனை கண்டதும் ஸ்ரீ மணிகண்டன் தானே கேசரியின் தொண்டையில் இருந்தான். சில நொடிகளில் குழந்தைகள் மணிகண்டனை கண்டார்கள். சிங்கமும் மறைந்து விட்டது. குழந்தைகள் ஸ்ரீ மணிகுமாரனின் பொழுதுபோக்குகளை நினைவு கூர்ந்தனர். உடனடியாக அந்த இளைஞன் சிங்கமாக மாறினான். குழந்தைகள் ராஜ்யம் முழுவதும் தங்கள் வார்த்தைகளால் ஸ்ரீ மணிகுமாரனின் துணிச்சலை பாராட்டினர். இறைவனுக்கு பயப்படாத இறைவன் இறைவனுக்கு பயப்படுவதில்லை, சாம்பலில் கூட இல்லை. ஆனால் தூரத்தில் அந்த இளைஞன் மணிகண்டனை தன் உயிராக கருதி மன்னரின் முன்னிலையில் சிறுவன் ஒரு ஜீவனாக மாறினான். தேவர்களின் இறைவனை கொல்ல நினைத்த தேவர்களின் மந்திரி கோபத்தாலும் வெறுப்பாலும் நிறைந்திருந்தான். எந்த விதத்திலும் உயிருக்கு அழிவை ஏற்படுத்த எனக்கு சக்தி இல்லை. அந்த கொடூரமான நாமம் சொன்ன தீய செயல்களை நான் நினைவில் கொள்ளவில்லை. அது நல்லதாக இருந்தாலும் பாவங்கள் வரும் என்பதை நான் நினைவில் கொள்கிறேன். பாவங்கள் நீங்கும். பாவங்கள் பாவியால் செய்யப்படும். நல்லவன் பெயருக்கு பிறகு செய்யப்பட்ட செயல்கள் அவை கெட்டதாக இருந்தாலும் பக்தர்கள் கடவுளிடம் தெய்வங்களின் கைகளை விட்டுவிடக் கூறுவார்கள். ஐயப்பனின் அருளால் மட்டுமே. நான் சம்பிரதி இப்போது சில விஷயங்களை மட்டுமே கூறியிருக்கிறார். காலம் கடந்தாலும் தேவர்களின் செயல்களையும் தேவர்களின் தெய்வங்களின் செயல்களையும் நான் தொடர்ந்து செய்வேன். 1008 துஷ்ட செயல்களை நான் தொடர்ந்து செய்தாலும் அவற்றில் எதுவும் மகனில் தாழ்வு மனப்பான்மையை தூண்ட இயலவில்லை. படம் 30 தினங்களை முடிக்க ஒரு நாள் மீதமுள்ள போது தந்திரமான மனிதன் மீண்டும் ஒரு தந்திரத்தை நினைக்கிறான். தந்திரத்தில் மகாராணியின் மனம் மாறும்போது தந்திரம் தந்திரமாகிறது. தந்திரங்கள் எண்ணற்றவை மற்றும் வீணானவை என்றாலும் தந்திரமான மனங்கள் உண்மையை உணர்கின்றனவா? அரசன் அரண்மனைக்குள் நுழைந்து கலவரத்தை பரப்பும் போது அரசி பிரார்த்தனை செய்ய விரும்புகிறாள். துன்மார்க்கர்தான் செய்திகளால் வெறி கொண்டவர்கள். தனது சபதங்களை கடைபிடிக்கும் தெய்வம் ஒரு முட்டாள் போல தெரிகிறது. ஆனால் பிரச்சனையின் போது சிக்கிக்கொள்ளும் தீய ஆவிகள் நெருப்பை போன்றவர்கள். அவரது மகன் அவரது மகளாக இருப்பான். ராமானுஜரும் அவரது மூத்த சகோதரர் நந்தாவும் இருவரும் இல்லை என்ற எண்ணத்துடன் ஆட்சி செய்வார்கள். ராணி காந்தாமணி காந்தாவை அரசவையில் தனது பாசத்தை குறைக்க வற்புறுத்த முடியாத போது அந்த துன்மார்க்கர் அவரிடம், பெரிய தெய்வமே, என்று அவர் கூறுவதை கவனமாக கேளுங்கள். அதனால் அவர் மகிழ்ச்சியாக வாழ்ந்து இன்பங்களை அனுபவிப்பார். நீ ஒரு வீரனாக இருந்தாலும் குரு வீரனால் நேசிக்கப்பட்டு உனக்கு பல கௌரவங்களையும் அளித்த சுயோதன வம்சம் அளிக்கப்பட்டது. உலக கண்காணிப்பாளர்கள்
தங்கள் தாய் பிரகஸ்தாவின் வார்த்தைகளை கேட்டு போய்விட்டார்கள் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் சிறந்த போர் வீரன் மாவேலி. காலப்போக்கில் சொர்க்கம் மற்றும் பூமியின் நல்ல அதிர்ஷ்டங்கள் போய்விடவில்லையா? அவர்களும் பாதாள உலகத்தை அடைந்தார்களா? எனவே வம்சாவளியும் அந்தஸ்தும் இல்லாத கணன வம்சம் ஒரு அரசராக நியமிக்கப்பட்டால் ஒரு பதவியற்ற மனிதனை அரசராக நியமிக்க வேண்டும் அல்லவா? பதவிகள் வரும்போது வன வம்சாவளிக்கு மரியாதை மற்றும் மரியாதை குறித்த எண்ணங்கள் ஏதேனும் உள்ளதா? இருப்பினும் மற்றவர்களுக்கு பதவிகளை வழங்க ஞானிகள் பின்வருமாறு ஓதுவார்கள். பந்தள மன்னரான பாண்டிய வம்சம் நாளை அரசராக முடிசூடப்படாவிட்டால் அவர் இறக்காமல் வாழ்வார். மேலும் தாய் தெய்வத்திற்கு தகுதியற்றவராக இருப்பார். பெரிய அரசரின் தூய மனதை தரைமட்டம் ஆக்குவதற்காக செய்யப்பட்ட சூத்திர செயல்களால் இந்த மணிகண்டன் அரசர் மற்றும் அரசரின் விடியலுக்கு முன்பே அரசராக ஆட்சி செய்ய வேண்டும். அரசே, உங்கள் பணியாளர் கூறியது நல்லதாக இருக்க அதிகமாக தோன்றினால் அது ஒரு நல்ல செயலாகும். அவள் தூய்மையானவள் என்றாலும் இரத்தத்தின் இருப்பு முகத்தை ஒரு தூய பொருளாக ஆக்குகிறது. பொய் கூறாதவள் தீய எண்ணங்களை புரிந்து கொண்ட போது அவள் உண்மையை நினைவு கூர்ந்தாள். அவளுடைய புத்தி பலப்படுத்தப்பட்டது. அவசரத்தில் அவள் மனம் வருத்தத்தால் நிறைந்தது. அவள் ஒரு குடிகாரனை போல செயல்களை செய்தாள். தயவு செய்து என் மகனை அரசராக்கி எனக்கும் உதவுங்கள் என்று அவள் புலம்பினாள். தெரியாத மந்திரி கூறிய போது, ஞானி, நான் கூறுவதை கேளுங்கள். காலப்போக்கில் காலத்தின் இரகசியங்கள் மறைந்து போகப் போகின்றன. இப்போது தமது விருப்பங்கள் நிறைவேறி விட்டதால் அது நன்றாக இருக்கிறது. இல்லையெனில் அது சந்தேகமாக இருக்கும். ஓ, இது பெரிய அதிர்ஷ்டமாகும். தாம் வேதனையில் இருப்பது போல் நடித்த போது பூமி விழுந்தது. ஞானி, கடவுளே ஒரு ஆன்மாவாக வந்தது. அந்த பெரிய கோரமான காட்சியை கண்டதும் அவன் ஒரு பெருமூச்சுடன் கத்தினான். ஆன்மாவின் இறைவன் சோகமடைந்தார். ஆன்மாவின் இறைவன் நோய் குணப்படுத்த முடிந்தது. அவர் விரைவாக மருத்துவர்களை அழைத்து வந்தார். மருத்துவர்கள் அவருக்கு அறிவுரை வழங்கினர். மருத்துவர்கள் அவருக்கு ஒரு மருந்தை கொடுத்தனர். புலியின் பாலின் 4 கால்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. அது சரியா? அரசியார் பேயை பார்க்க வேண்டும். நான் உண்மையை கூறினேன். அரசியாரிடம் அவளுக்கு நல்ல ஒரே ஒரு மருந்து மட்டுமே உள்ளது. அது புலியின் பால். உலகில் மனிதர்களுக்கு புலியின் பால் கிடைக்குமா? அரசரை போன்றவர்கள் மிக குறைவு. ஒருவரை ஒருவர் நேசிக்கும் அரசரும் அவரது மனைவியும் ஒருவரை ஒருவர் காண விரும்புகிறார்கள். ஆனால் அரசரும் அவரது மனைவியும் உயிருக்கு தீங்கு விளைவித்தவர் வராத போது காட்டு பையனும் காட்டிற்கு சென்றான். அன்று உட்கொண்டு விட்டு அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று எண்ணி காட்டை விட்டு வெளியேறுவேன். யார் வரவில்லையோ புலி அதை உணவாக மாற்றும். பின்னர் ஒவ்வொன்றாக அனைத்தும் அளிக்கப்படும். நான் வந்து தெய்வத்திற்கும் மகனுக்கும் நல்வாழ்த்து கூறுவேன். 7 முறை என் அடியேனே, ஆசீர்வதிக்கப்பட்டவனே, மகா ஆசீர்வதிக்கப்பட்டவனே, கெட்ட வார்த்தைகளை கூற தெரியாதவர்களையும் காப்பாற்றுங்கள். திசைகள் நடுங்கும் அளவிற்கு வலியில் இருப்பது போல நடிக்கும் பந்தள ராணி மந்திரிகளின் வார்த்தைக்கு ஒரு மந்திரமாக நீங்கள் சொல்லலாம். அவள் கண்ணீர் விட்டு அழுது தரையில் படுத்து வலியால் கதறி அழுதாள். தனது மையல் நாயகியின் முடிசூட்டு விழாவின் போது மிகுந்த மகிழ்ச்சியில் நிறைந்த அரசர் தனது இல்லத்திற்கு திரும்பிய போது தனது மையல் நாயகியே துக்கத்தில் இருப்பதை கண்டார். தூசி படிந்த நிலத்தின் தூசி அவரது தேய்ந்த மார்பில் இருந்த சேறு அவரது மோசமான தோற்றத்தை காண அவரது ஆன்மாவின் வலிமை அரசர் அவரை பார்க்க போதுமானதாக இல்லை. பல நோய்களால் அவதிப்படும் அரசர் ஒரு ஞானியின் கடமைகளை செய்ய ஒரு ஞானியை அழைத்து வர வேண்டும். அரசரின் விவகாரங்கள் சிறப்பாக நிர்வகிக்கப்படும். மேலும் அரச மருத்துவர்கள் வர தயங்க மாட்டார்கள். மருத்துவர்கள் விரும்பியதை செய்ய மந்திரங்களை செய்வார். அவர் இரக்கமற்றவர், அவர் சிறந்தவர்.
பணத்தின் மீதான பேராசையால் அமைச்சரின் நோக்கங்களை இரகசியமாக சிந்தித்து கொண்டிருந்த அரச மருத்துவர்கள் நரேசனிடம் நோயை குணப்படுத்த அத்தியாவசிய மருந்துகள் விரைவாக கொடுக்கப்பட்டாலும் அவை பலனளிக்காது. 4 கால்களையும் ஆரோக்கியமாக்க புலிகளின் பால் மற்றும் தேனுடன் சேர்ந்து மருந்தாக எடுத்துக்கொள்வதே சாராம்சம். நோயின் சக்தியால் தெய்வம் இறக்க காரணங்களை தடுக்க புலிப்பாலை தவிர வேறு மருந்து இல்லை. அரசரே, நீண்ட நேரம் காத்திருக்காமல் அரண்மனைக்கு ஒரு புலிப்பாலை கொண்டு வாருங்கள். அரசரே, முனிவரின் வார்த்தைகளை கேட்டு மன்னர் திகைத்து போனார். மிகச்சிறந்த முனிவரான முனிவர் விரைவாக அவர் முன் பணிந்து, உங்கள் தாய் பாக்கியசாலி இல்லையா? அவள் எப்போதும் நன்மையுடன் வாழட்டும். உங்கள் தாய் உங்கள் ரட்சிப்பிற்காக புலிப்பாலை கொண்டு வந்தாலும் நான் உங்களுக்கு தானம் செய்வேன் தந்தையே என்றார். சிறுவன் வெளியேற முயன்ற போது தேவி அவனை தடுத்து, நான் இறந்தாலும் நான் ஒரு முட்டாள். என் அன்பே, பால் கறக்க என் முன் ஒரு புலியை கண்டால் நான் உங்களிடம் செல்வேன். சிவசிவா, உங்களுக்கு சேவை செய்த பாண்டியர்களிடம் ஏன் கோபம் கொள்கிறீர்கள்? அவர்களின் குழந்தைகள் பாலைவனத்தில் இறந்தனர். பகவானே, பாவிகளுக்கும் தாமே மீட்பர். சங்கரரே, தயை கூர்ந்து உங்கள் குழந்தைகளின் கவலைகளை நீக்குங்கள். அழுது குழம்பி போன இளைஞன் இப்படி அழுவதை கண்டதும் விஷ்டபேஸ்வரர் கூறினார், நான் அவருடைய சித்தத்தை செய்யும் ஒரு மகன். என் தந்தையின் துக்கத்தை நான் நீக்கவில்லை என்றால் இந்த உலகில் என்றென்றும் நன்றியற்றவனாக இருப்பேன். இன்று நான் புலிக்கு பால் கொண்டு வருவேன். நான் உண்ணும் அரிசியை நீங்கள் உட்கொள்ளவில்லை என்றாலும் என்னை அவமானப்படுத்தி கொன்றால் அது நல்லது. இவ்வாறு அருளப்பட்ட மணிகண்டன் கூறினார். அவர் பெரும் பாவங்களை செய்வார் என்று எண்ணி சன்மதி தனது மனதை குழப்பிக் கொண்டே இருந்தார். எனவே மன்னர் கண்மணியின் மகனை தழுவி துக்கமடைந்தார். அழுது கொண்டிருந்த நீலா தன் தந்தையின் முகத்தை கண்டு அவரிடம், உன் தந்தைக்கு இப்படிப்பட்ட புலம்பல்கள் வருவதற்கு என்ன காரணம்? உன் எண்ணங்களை நீக்க நான் இங்கே இறந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? உன் உறவினரான எனக்காக நீ மகிழ்ச்சியாக இருந்தால் எந்த உறவும் இல்லாமல் ஏன் அழுகிறாய்? ஒரு மனிதனின் ஆண்டவனே, பவன் கெஞ்சவில்லை என்றாலும் இப்போது உன் கட்டளைகளால் என்னை மதிக்கவும் காடு பூத்தவுடன் நான் புலியை கண்டறிந்து அதற்கு தேவையானதை விட அதிக பால் கொடுப்பேன். உன் தாய்க்கு அவள் விரும்பும் மருந்தை கொடுத்தால் வலி நீங்கும். தாய் மகிழ்ச்சியாக இருப்பாள். நீ எனக்கு கொடுத்ததற்கு நன்றியுடன் வாழவில்லை என்றால் நீ உலகிற்கு ஒரு குணப்படுத்துபவனாக வருவாய். உன் அனுமதியை எனக்கு கொடுத்து எதையும் கேட்காமல் வா. உலகம் பெரும் அதிர்ஷ்டத்தில் உள்ளது என்பதை அறிந்து கொள். துணிச்சலான சிறுவன் மணிகண்டன் பூபாலனிடம் துணிச்சலான மகிபாலனின் பாதங்களை தொட்டபோது அவனுடைய தைரியம் எல்லாம் போய்விட்டது. அவன் கவலை கொண்டான். அவன் மிகவும் கோழையாகி கண்ணீருடன் தன் அன்பு மகனை தழுவினான். ஏழை மகிபால் துக்கத்தில் கூறினார், நான் பாவத்தில் விழுந்து விட்டேன். நீ என்னை கதவு இல்லாத சிறையில் அடைத்து விட்டாய். இவ்வாறு தன் மகன் அரசராகும் தருணங்களை காண அவன் ஆவலுடன் இருந்தபோது அவன் ஒரு பாவத்தை செய்தான். என் அன்பு மகன் காட்டிற்கு செல்வதையும் என் அன்பிற்குரியவர் வேதனையில் இறப்பதையும் நான் காண்கிறேன். இப்போது விஷயம் இவ்வளவு தூரம் வந்த பின்னர் நான் ஒரு பெரிய பாவத்தை உணர்கிறேன். நான் தான் இதை செய்தேன். என் அன்பு மகனே, தயவு செய்து என்னை மன்னியுங்கள். என்னை சிறையில் அடைத்து ராஜ்யத்தை ஆளவும். இப்போது நான் வேதனையில் இருப்பதால் தயவு செய்து என்னை என்றென்றும் காப்பாற்றுங்கள். மகன் மீதுள்ள பற்று நீங்கி ஒரு மீட்பராக மாறிய மணிகண்டன் தன் தந்தையிடம் பின்வரும் வசனத்தை கூறினார். அவர் தன்னுள் இருக்கும் உன்னத குணங்களை கண்டார். அப்படியானால் என் தந்தையே, என் ஆசைகளை நிறைவேற்ற நான் தங்கள் சத்தியம் செய்ய வைப்பேன்.
மாயையின் மனிதன், மாயையின் கடவுள், பிரபஞ்சத்தின் எஜமானர் ஒருமுறை தனது தந்தையை மயக்கினார். பூபாலர் அதை கேள்விப்பட்ட போது, நான் என் சத்தியத்தை நிறைவேற்றுவேன் என்றார். என் தந்தையின் கட்டளை புலியையும் யானையையும் கொல்ல வேண்டும் என்று இருந்தாலும் நான் மகிழ்ச்சி அடைவேன். ஆனால் என் பெரியவரே, உனக்கு வேறு என்ன ஆசைகள் உள்ளன? உன் தந்தை மற்றும் தாயின் புகழ் பரவட்டும். நீ சத்தியத்தை நன்றாக காப்பாற்றுவாயாக. உன் மகனின் வார்த்தைகளை கேட்டு ராஜா திகைத்து விழுந்த மரம் போல தரையில் விழவிருந்தார். காமமும் காலமும் நிறைந்த மகன் விரைவாக தன் தந்தையை மடியில் படுக்க வைத்து அவரை தூக்கிய போது துக்கமடைந்த கூட்டம் அழுதிருக்கும். அவர்கள் கீழே விழுந்து மனம் உடைந்து பிரிந்திருப்பார்கள். அனைவரும் விரக்தியில் அழுத போது அரசர் துக்கத்தில் அழுதிருப்பார். அன்பே, அன்பான தெய்வமே, நான் என்ன செய்ய வேண்டும்? என் அன்பு மகனை நான் எப்படி கைவிட முடியும்? என் அன்பிற்குரியவரை மட்டுமே பார்த்து ஆட்சி செய்யும் மணிகண்டா, நீ உள்ளுக்குள் எரிகிறாய். கடவுளே, சிவபெருமானே, ஐயகோ, நான் ஒரு மகா பாவி. நீ ஏன் மேய்கிறாய்? ஏன் கோசலை மாதிரி ஓடி போகிறாய்? சின்ன பையன், தங்கம், நான் இப்போது இங்கே இருக்கிறேன். மைத்திலியின் இறைவன் ராமச்சந்திரனாக மாறிவிட்டான். பிராணேஸ்வரரின் ராணி பெருமாதேவி வந்தபோது அவள் கைகேயியானாள். மந்திரத்தின் தாயான மந்திரமே பிரகாசமாக பிரகாசிக்கிறது. உள் உலகம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறத்தால் நிரம்பியுள்ளது. இன்று தசரத பூபனை போல அழுவதற்கு நான் விதிக்கப்பட்டிருக்கிறேன். சாந்தர்பன், தலைவரே, சந்ததி என் இதயத்தில் ஆட்சி செய்யட்டும். பெரிய கடவுளே, சந்ததி திரும்ப கிடைக்கும். ஏழைகளின் பாதுகாவலரே, சம்புமூர்த்தியே, நான் இப்போது தம்மால் ஏமாற்றப்பட்டிருந்தால் தம்மால் எனக்கு தீங்கு ஏற்படுமா? உண்மையை துறந்து என் மகனை துறக்க நான் சக்தியற்றவன். இந்த பாவமுள்ள அயோத்தி நடந்த நாடகம் தங்களிடம் வந்துவிட்டது. ராம அவதாரம் மீண்டும் வருகிறது. சத்தியத்தின் முதல் உண்மையான சீடர், இக்ஷ்வாகு மன்னனின் வழி தோன்றல், உண்மையுள்ள மன்னர் ராஜசேகரன் தனது முதல் மகனை கைகேயி தேவியின் படுகுழியில் வீசிய மகா பாவி. அவர் வலிமையானவராக இருந்தாலும் ஆசையால் மனதை கவருவார். மந்திரம் நிச்சயம். சந்ததியினர் ஆசீர்வதிக்கப்படட்டும். பந்தளத்தின் போர் வீரன், வானத்தின் போர் வீரன், இதை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தின் உண்மையான பின்பற்றுபவர், பிரபஞ்சத்தின் இறைவன், தொடர்ந்து பல அவதாரங்களை எடுக்கிறார். அவர் ஒவ்வொரு யுகத்திலும் தனது பொழுதுபோக்குகளை செய்கிறார். காலத்தின் எஜமானரான தர்மசாஸ்தாவின் சிறந்த நாடகம் அவர் மீனாக ஆனார். கம்சன் மற்றும் வான்காவின் தீமையை நீக்க, பூமியின் அன்பை எதிர்த்து போராட, பூமியின் அன்பை எதிர்க்க, ஆண்டவராக இருக்க ஏழை கன்றுகள் மீண்டும் 2 மடங்கு கலியுகம் நமது மணிகண்டனால் உருவாக்கப்படுகிறது. இவ்வாறு காலம் யுகங்கள் வழியாக பயணிக்கிறது. காலம் மற்றும் காலத்தின் ஆன்மா உச்ச பிரம்மன் மாயையின் சக்கரத்தின் பெரும் சுழற்சியின் காரணமாக அவரில் பிறந்த நீங்கள் புத்தரின் முன்னிலையில் இன்பம் மற்றும் இன்பத்தின் சக்கரத்தின் இரகசியங்களை காண இயலாது. புத்தரின் இருப்பை அடைய, நல்லொழுக்கம் உள்ளவர்களாக மாற, இறைவனுக்கு சேவை செய்ய, பிரபஞ்சத்தின் தலைவரே, பிரபஞ்சத்தின் பிரபுவே, அலைகளை அடக்க என் கையை உயர்த்துவேன். பெரிய வடிவமே, பரபிரம்மனுக்கு முன்பாக நடுங்கும் இதயத்துடன் நான் அழுகிறேன். இறைவன் உடைந்த இதயத்துடன் இறைவனின் தாமரைகளின் தாமரை மலர்கள் மகிழ்ச்சி அடைகிறார். நடுங்கும் குரலில் கூற, மனித முனிவரே, நான் மட்டுமே பூமியை ஆள காணப்படுவது பொருத்தமானதா? நான் ஒரு துணிச்சலான சத்திரியன் என்று யாராவது கூறும்போது உலக விவகாரங்களை மிகுந்த கவனத்துடன் நடத்துவேன். உணவு கொடுப்பவரின் துக்கம் இல்லாமல் வாழ்பவர் என்றென்றும் பன்னீசாமா என்று அழைக்கப்படுவார். நீங்கள் இப்படி எண்ணினால் கோழையாக இல்லாமல் உடனடியாக ஒப்புக்கொள்ள வேண்டும். என்னை போக விடுங்கள். நான் புலியின் பால் அருந்த காட்டிற்கு சென்றபோது என் கவலைகள் குறைந்துவிடும். உண்மையான ஆன்மாவே, பியூசோபாவின் வார்த்தைகளை கேட்டு
தூய்மையான நற்பண்புகளால் அலங்கரிக்கப்பட்ட உன்னத மன்னர் நான் வருவேன். நந்தா, மணிகண்டா, நீ சென்றிருந்தால் ஏன் பரந்த காட்டில் தனியாக போகக்கூடாது என் மகனே என்ற வார்த்தைகளை ஓத ஆவலுடன் விரைந்தார். இந்த வசனங்களை கேட்ட மணிகண்டன், என் அன்பான தந்தையே, நான் காட்டில் தனியாக செல்வேன். நான் ஒரு படையில் செல்லும் போது புலிகளிடமிருந்து பால் கிடைக்காது என் அன்பான தந்தையே என்றார். தந்தையே, எனக்கு அனுமதி கொடுங்கள். நான் புலிப்பாலின் கேடயத்துடன் வருவேன். துக்கம் உங்கள் மனதில் நுழையாவிட்டாலும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பேன். ஸ்ரீ மணிகண்டரின் வார்த்தைகளை கேட்ட பூமிக்கும் புவிக்கும் அதிபதியானவர் இறைவனின் சேவைகளை செய்வதற்காக சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த 3 விழிகளின் அதிபதியை 3 விழிகளுடன் ஒரு தேங்காயை தூக்கி அதில் உணவுப் பொருட்களை கட்டி சிறுவனின் தலையில் வைக்க அழைத்தார். இறைவனை நினைக்க தேங்காய் பாத்திரத்தில் சூடேற்றப்பட்டது. பூமியின் அதிபதி அவர்கள் மூவரும் மேலே சென்று சீக்கிரம் செல்லலாம் என்றார்கள். விரைவாக இலக்கை அடைய விரும்பிய மனம் இறைவனின் பாதங்கள் கட்டி சப்பசாயகத்தை சூடேற்றி தேவ மணிகண்டன் விரைவாக செல்வதை பார்த்தது. காமமும் நிறைந்த சில இளம் பெண்கள் கோபத்தில் இறைவனை கண்டார்கள். மணிகண்டா, இந்த காட்டு பயணத்தில் நீ என்னுடன் சேர்வாயா? காடு வாழ்க்கையால் நிறைந்துள்ளது. உங்கள் முன்னால் ஒரு கடுமையான புலியை பார்க்கும்போது சொர்க்கத்திற்கு செல்வது உங்கள் விதி என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை. நீங்கள் வந்தால் நல்ல புலிக்குட்டிகள் உங்களுக்கு விளையாட 100 புலிக்குட்டிகளை கொடுக்குமா? கால்நடைகளுக்கு உணவளித்தாலும் சரி, அது விளையாட ஒரு புலிக்குட்டி வேண்டுமா? காம இன்பங்களை விரும்பும் இளம் பெண்கள் தெய்வங்களிடம் பேசிய போது அவர்கள் கோபப்படவில்லை. மோடேனாவின் இளவரசனும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொழுதுபோக்கிற்காக ஒரு புலிக்குட்டியை கொடுங்கள். எந்த பயமும் இல்லாமல் நாம் நம்மை அனுபவிப்போம் என்று கூறினார். நற்குணங்களை காணாதவன் நற்குணங்களையும் கர்மாவையும் எண்ணி என்னிடம் வருகிறான். காலத்தின் தீமையால் காமத்தால் நிறைந்த பழக்க வழக்கங்கள் தர்மத்தின் சிறந்த ஆசிரியர் நூனன். காம இன்பங்களை வெறுப்பவன். அரசர் தனது மனதில் காம இன்பங்களின் உடையை அணிந்திருந்தாலும் அனைத்தும் போதையில் மூழ்கிவிடும். பன்னகத்தின் மனதில் வேறு தத்துவங்களுக்கு இடம் இருக்கிறதா? பந்தளத்தின் தலைவன் போய்விட்டதும் அமைச்சர் மகிழ்ச்சி அடைகிறார். பூங்காவில் என்ன நடக்கும்? சிந்தனையால் நுகரப்படும் இறைவன் தனது அன்பு மகனுக்கு, சந்திரனின் தலைவனுக்கு, குடும்ப கடவுளுக்கு ஒரு மகனாக நன்மை செய்ய விரும்புகிறார். சங்கரா, சிவனாரே, சங்கரரின் பாதங்கள் மனதில் பதியும் போது துக்கங்களுக்கு இடம் கிடைக்குமா? ஸ்ரீ பொன்னம்பலவாசன். சங்கரரின் ஆன்மா மணிகண்டனாக இருக்கும். அழகானவன், துணிச்சலானவன், நிலம் பின்தங்கி இருக்கும் தசந்திரன். சங்கரரின் ஊழியர்கள் சங்கர மகாதேவனால் காட்டிற்கு அனுப்பப்பட்ட பேய்களாக இருப்பார்கள். காட்டில் பன்னக பரமேஸ்வர நந்தனன். அவர் வந்தபோது பேய்களின் கூட்டத்தை வணங்கினார். நன்றி உணர்வுடன் கூடிய பேய்களின் கூட்டத்தில் தன்னை வணங்கும் ஒரு மனிதரை கண்டார். வபரா. கடுமையான விழிகள் கொண்ட பிரம்மதேவரின் பாதங்கள் பிரம்மாவின் புனித கற்களை பாதுகாக்க ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. பிரம்மாவும் பிரபஞ்சமும் ஒன்றாக இருப்பது போல பெரிய முனிவர்கள் உடனடியாக பூதேஷனை வணங்கி மிகுந்த பக்தியுடன் அபிஷேகம் செய்து பரவசமடைந்தனர். தூர கிழக்கில் 10 யோஜனை தொலைவில் உள்ள சங்கஹினர்கள் மலை கண்காட்சியில் ஒரு அழகான ஆலயத்தை கட்டினர். இரத்தின சிம்மாசனத்துடன் தவத்தின் சக்தியுடன் ஒரே நாளில் செய்யப்படும் தவத்தின் சக்தியுடன் கட்டப்பட்ட ஒரு கோவில். மனித கடவுள் எப்போதும் இந்த ஆலயத்தின் மீது ஆட்சி செய்யட்டும். கோவிலின் 14 தூண்களும் தங்க கோவிலின் பெயரால் ஆசீர்வதிக்கப்படட்டும். தங்கள் மனதில் இறைவனை காண்பவர்கள் தங்க கோவிலை காணும் பாக்கியத்தை பெறுவார்கள். மனமே, பகவானின் பக்தர்களே, அவரிடம் பக்தி இல்லாமல் தொடர்ந்து பக்தர்களைப் போல உடையணிந்து உலக ஆசைகளால் நிரப்பப்பட்டிருப்பதால் அவர்கள் ஒருபோதும் தங்க கோயிலையோ அல்லது ராக சூலத்தையோ காண மாட்டார்கள். நாக்கால் நவாக்ஷரியை ஜபிப்பவர்கள் தானாகவே தங்கள் மனதில் பக்தியை அடைவார்கள்.
என்பது நினைத்து பார்க்க முடியாதது. பக்தர்களும் தங்கள் ஆசைகள் அனைத்தையும் ஒரு நொடியில் நிறைவேற்றுகிறார்கள். மேலும் அனைத்து துன்பங்களையும் நீக்குபவர் மகா கலி நிவாரணர். பக்தர்கள் தங்கள் சொந்த மனதின் அடிமைகள். மணிகண்டா, என்னை எங்கும் சக்தியின் அடிமையாக காண்க. மாமா மாமுனி நிஷேபித்தா, தங்க அரண்மனையில் நட்சத்திர வடிவில் ஆட்சி செய்யும் உமா மகேஸ்வரா, பகவானே, மாயையின் சேற்றில் என்னை அலைய விடாதீர்கள், ஆனால் என்னை காப்பாற்றுங்கள். பங்கஜ பிரியனே, கடவுளே, என் நாட்டில் ஒவ்வொரு நாளும் நான் காட்டிற்கு செல்லும் போது மனித இனத்தை நான் கவனித்து கொள்கிறேன். அது ஒரு ஆடு அல்லது ஒட்டகம், புரிந்து கொண்டு கருணை காட்டும் தலைவரே, பகவானே, மாமலேஸ்வரா, தெய்வங்களின் கடவுள், தாமரை மனம் கொண்டவரே, தாமரையால் கட்டப்பட்டவரின் அன்பானவரே, 10 திசைகளிலும் உள்ள வடிவத்தை காணட்டும். மரண நேரத்தில் நீங்களும் உண்மையான சுயமாக மாறுவீர்களாக. பக்தரே, பகவானே, தலைவரே, ஆண்டவரே, கருணை நிறைந்த தாயே, பகவானே, நான் ஒரு பக்தராக ஆவேன். பகவானே, தலைவரே, என் எல்லா பற்றுகளையும் விட்டுவிட்டு சங்கரரின் பாதங்களையும் கணுக்கால்களையும் இணைக்கும் அளவிற்கு நான் கருணை உள்ளவனாக இருப்பேனாக. அனைத்து உலகங்களின் பிரபுவே, சந்ததியினருக்கு வணக்கங்கள். நமஸ்தே, வணக்கம். சரசர சாரிய நம் ஜகல்பத நமஸ்தே. திரிலோகேச கேசவாத்மஜா ஹரே நமஸ்தே. காளிஹந்தா, தர்மத்தின் உருவகம் நமஸ்தே. மோகினி சூரியனே, வசீகரனே, தாயே, கருணை நிறைந்தவரே, தாயே, கருணை உள்ளவரே, பந்தள நரசேனரின் எண்ணங்கள் நிறைவேறட்டும். குருட்டு கன்றுகளில் கருணை இருக்கட்டும். என் குழந்தைகளே, நான் எரிந்து கொண்டிருந்தாலும் கலியுகத்தின் இருளை சிந்திக்க கூட எனக்கு சக்தி இல்லை. பகவானே, எனக்கு புரிகிறது. புனிதமானவரே, தலைவரே, ஆண்டவரே, நான் தங்களுக்காக ஜெபிக்கிறேன். உலகம் அதன் நோய்களை சிறியதாக தோன்றும். உலக கதைகளை கூற இறைவனின் தெய்வீக விழிகள் தனியாக இருப்பவரில் புதிதாக பிரகாசிக்கும். ஐயப்பன் கதையின் அமிர்தமாக மாறும்போது 6வது சரணத்தை அவருக்கு வழங்கினார். பகவானே, கடவுளே, தலைவரே, கருணை உள்ளவரே, உலகம் முழுவதும் மலேரியா நோயால் துன்புறுத்தப்படும். அப்போது துக்கங்களை நீக்குபவர், மகிழ்ச்சி கடல், சின்மய வடிவம், ஜெகன்மய ரூபம், சின்மய வடிவம், மாயாதீதா, நன்மைக்காக நவாக்ஷரியை ஓதுங்கள். வணக்கங்கள். தயாசித், அந்த கண்டகா, கடவுளே, பகவானே, மைந்தனே, தாயே, பகவானே, பகவானே, சுவாமியே சரணமையப்பா. ஸ்ரீமத் ஐயப்ப பாகவதத்தின் 6ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.